தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் 4 நாட்கள் சாரல் விழா மலர் கண்காட்சி துவங்கியுள்ளது. குற்றாலம் சாரல் திருவிழாவை முன்னிட்டு ஐந்தருவி பழத்தோட்டத்தில் மாவட்ட ஆட்சியரால் தொடங்கி வைக்கப்பட்ட மலர் கண்காட்சி போதிய முன்னேற்பாடுகள் இல்லாததாலும் அதிக கட்டணம், தரமற்ற சாலை வசதியால் வரவேற்பு பெறாத நிலையில் வெறிச்சோடி காட்சியளிக்கிறது. இதனால் அரசு நிதி பணம் வீணடிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் விடியா அரசு மீது குற்றம் சாட்டியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பாலைக்குடியில் வெளிநாட்டில் இறந்து போன கணவரின் உடலை தாயகம் கொண்டுவர கோரி மனைவி கண்ணீர் மல்க மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த எழுவராஜா சவுதி அரேபியாவுக்கு மீன்பிடிக்கும் வேலைக்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு எழுவராஜா இறந்துவிட்டதாக உறவினர் மூலம் குடும்பத்தினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து கணவரின் உடலை தாயகம் கொண்டுவர தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், நெருக்கடியாக நிற்கும் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என மனைவி மற்றும் உறவினர்கள் கண்ணீர் மல்க மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தருமபுரி மாவட்டம் மாரண்டஹள்ளி அருகே விடியா அரசின் மின்சாரத்துறையின் அலட்சியத்தால் மின்சாரம் தாக்கி ஒப்பந்த ஊழியர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சீரியனஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்த மாதேசன் என்பவர் மின் வாரியத்தில் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் காமராஜ் நகரில் ஜேசிபி மூலம் மின்கம்பத்தை தூக்கும் போது மேலே சென்ற மின்கம்பியில் பட்டு மாதேசன் மீது மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். எனவே விடியா மின்சாரத்துறை அதிகாரிகளின் அலட்சிய போக்கே உயிரிழப்புக்கு காரணம் எனவும் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை அருகே சக்கந்தி கிராமத்தில் கோயில் திருவிழாவை ஒட்டி மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை, ராமநாதபுரம், திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 14 காளைகளும் 100க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். போட்டியில் வெற்றி பெற்ற காளைகளுக்கும் வீரர்களுக்கும் கிராமத்தின் சார்பாக நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது.